அனைவருக்கும் வணக்கம். கார்டன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தேன். சரி, மற்ற எல்லா கிழங்குலையும் அங்கங்கே சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஏதாவது இப்போ லைட்டாக வச்சுருந்தாலும் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்க்கறதுக்கு பார்த்தேன். லைட்டாக இப்போ கிளச்சி பார்க்குறப்பே ஒரே ஒரு வெடிப்பு தெரிஞ்சிச்சு. இங்கே தான் பாருங்கள், எடுத்து பார்த்தா ஒரே ஒரு கிழங்கு, ஆனால் எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள். இதை மட்டும் நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1/2 கிலோ வரும் போல். அது மேல்மட்டமாக இருக்குது. அசைக்க கூட முடியல, இன்னும் பெருசாக அடியில் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் போயிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வாரம் விட்டோம்னா இன்னும் ரொம்ப பெருசாகும். பட் நமக்கு முன்னாடி பெருசாலே முந்திக்கும். பக்கத்துலேயே கரும்பு வயல்லாம் இருக்குது. அது கண்ணில் எப்படியோ படாமல் இது வளர்ந்துருக்கு. அதுதான் பெரிய அதிசயமாக இருக்குது. அழகாக எடுத்து பார்க்கலாம். ஒரு 20 நாள் முன்னாடி வரைக்கும் எந்த செடியிலுமே கிழங்குல நோண்டி பார்த்துட்டு தான் விட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே தொடர்ந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்குது. செப்டம்பர் முடிய போகுது. இப்போ தான் எல்லாருமே நடவே ஆரம்பிப்பாங்க. ஓகே, எடுத்துடலாம். அழகா பாருங்கள், சூப்பராக இருக்குது. என் கை எவ்வளோ பெருசு இருக்குது, அது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். போன வீடியோவில் கடைசியாக சொல்லியிருப்பேன், அந்த புள்ளியாக இந்த கிழங்குல அங்கங்கே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ள சொத்தையாகிறதுக்கு அறிகுறி. அதனால் சீக்கிரமாக எடுத்துணுன்னு. இந்த கிழங்குல அது மாதிரி எதுவுமே இல்லை. கிழங்கு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டுருக்கு. பெருசாகிறப்ப கரெக்டான ஸ்டேஜில் நம்ம இதை அறுவடை பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் கூட இருக்கலாம். பட் நம்ம எல்லாமே நோண்ட வேணாம். மண் வெடிக்க அங்கங்கே எடுத்தோம்னா அது கஷ்டம் இருக்கும். இருந்தாலும் இப்போ தான் வேர் நல்லா இறங்கிட்டுருக்கு. சின்ன கிழங்கு வைக்கிது. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மூடி விட்டோம்னா இன்னும் ஒரு 7-8 நாளில் மறுபடியும் இங்கே லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அங்கே வந்து பார்த்தோம்னா கிழங்கு இருக்கும். இப்படியே நம்ம ஒரு செப்டம்பருங்களா, டிசம்பர், ஜனவரி வரைக்கும் கூட அப்பப்போ எடுக்கலாம். பட் அதுக்கப்புறம் கிழங்கு வைக்காது. பட் நம்ம ஒரேடியாக பிடிங்கிட்டோம்னா கிழங்கு அதுக்கப்புறம் கிடைக்காது. இப்போ பிடிங்கி வைக்கலாம். அது டிசம்பர் அப்போ நம்ம பிடிங்கி வச்சோம்னா அதுக்கப்புறம் டிசம்பர் அப்போலாம் வச்சோம்னா கிடைக்காது கிழங்கு. ஜனவரி அந்த ஸ்டேஜெலாம் கிழங்கு அதுக்கு மேலே வச்சோம்னா வளராது. இப்போ நம்ம பிடிங்கி வச்சோம்னா இதுலேருந்து டிசம்பர் அப்போ ஈல்டு எடுக்கலாம். பட் இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறமா எடுத்து வைக்கலாம். நிறையா ப்ளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வளரட்டும். இருந்தாலும் சரி, லைட்டாக வெடித்த மாதிரி தெரியுது. இப்போ தான் வேர் நல்லா இறங்கிட்டுருக்கு போல். இதை பற்றி அப்புறமா பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.